கடைசி வரைக்கும் என்ன மாதிரி ஒரு சாமானியன் கார்ப்பரேட்டை ஜெயிக்கவே முடியாதுல்ல. எனக்கு வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால் நம்பவே முடியல. இது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலயமா இது ஒரு ஃபேக்கான தகவல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் எந்த இடத்துல இருந்துமே இது ஃபேக்கான தகவல் இல்லை, இது உண்மையான தகவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 93 நாட்கள் இந்த சீசனில் அந்த ஒரு மனுஷன் இன்னும் 2 பேர் வெளியில் போனவங்க இவங்களை வச்சு அந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே அவர் கிட்டத்தட்ட ஓட்டிங்கில் அவரோட இடத்த 2வது பிளேஸில் இருக்கிறவங்க எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படிங்க எவிக்ட் ஆவார் யோசிச்சு பாருங்களேன். அவர் அந்தளவுக்கு மூளை இல்லாதவராக இருப்பார். எனக்கு இந்த நியூஸ் கேட்ட உடனே வினோத்து மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சு. வினோத்தண்ணா மேலே எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. எனக்கு ஏன்னா அப்படி பண்ணீங்க, வெளியில் வந்தால் அப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஜெயிக்க வேண்டிய மனுஷன் கடைசியில் அவரோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியால் இன்றைக்கி ஒரு இந்த 18 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வெளியில் போகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமானியங்க அவரை எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். விஜய் டிவி பண்ணதை நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜய் டிவி என்னப்பா பண்ணுச்சு, அவங்கள எடுத்துகிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? வினோத்துக்கு சாதகமாக சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம். கடந்த வாரம் பார்வதி கம்ரிதனோட எவிக்ஷன் நடக்குது. அந்த எவிக்ஷனுக்கு அப்புறமா வினோத் அவர் மனதளவில் ரொம்ப சோர்ந்து போகிறார். கம்ரிதனோட எவிக்ஷனுக்கு அப்புறமா முக்கியமாக அவர் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டார். டவுன் ஆகி ஒரு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பிரவீன்ராஜ் என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பிரவீன்ராஜுங்கிறவன் வந்த உடனே வினோத்துக்கிட்ட உரட்டை எடுத்து அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆகுது. தர்பீஸ் அனுப்பிடுறானுங்க. தர்பீஸுக்கும் வினோத்துக்கு ஆகாது, தர்பீஸுக்கும் முட்டிக்குது. இப்படி யாரு கூடயுமே ஒட்டாத ஒரு கானா வினோத்தை இந்த வாரம் தான் பார்த்தேன். கடந்த 11 வாரமாக இல்லாத கானா வினோத்தை இந்த வாரம், அதாவது அவரால் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக பேச முடியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார். எதையுமே என்ன சொல்ல போனால் நிறைய இடத்துல அவரே போயிட்டு கோவப்படுறாரு. ஏதோ வார்த்தை விடுறாரு. என்ன பண்ணுறாரு எனக்கு நானே யோசிக்கிறேன். இப்படி கானா வினோத் இல்லையே, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறார். அவர் எந்த விஷயம் அவர் மனதளவில் பாதிச்சுது அப்படின்னு தெரியல. ஜெயிக்க வேண்டிய மனுஷங்க இப்பயும் சொல்கிறேன், ஷூர் ஷாட் வின்னர் அவர் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர். அவர் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வேணால் வெளியில் போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த மனுஷன் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர். இதை கேட்கும்போது எப்படா தூங்க போகிறோம் இன்றைக்கி, சீரியஸாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த அளவுக்கு நம்ம ஹர்ட்டாக வரும், பெயின் அதிகமாக வருது. கானா வினோத் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. உள்ளே இருக்கிற ஒருத்தவங்க கூட அதை நிப்பாட்டுன்னு தோல்ல பாருங்களேன். விஜய் டிவி பிளான் பண்ணி அவங்களோட மெச்சர்களாக இருக்கக்கூடிய அந்த 5 பேர் எனக்கு பேசி இதை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுங்க நீ என்ன வேணால் பேசுகிறா, என் ப்ராடக்டை நான் எப்படி எடுத்துகிட்டு டைட்டில் வின்னர் ஆக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு தோணியில் தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கானுங்க. சபரி டைட்டில் வின்னராங்க, திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னரா, இல்லை சாண்ட்ரா டைட்டில் வின்னரா? என்ன பண்ணாங்க அந்த ஷோவுக்கு? அவங்களுக்கு என்ன இங்கே ஃபேன் பேஸ் இருக்கிற வெளியில்? இப்போ வினோத் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு டைட்டில் கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுங்க, எவனுங்கன்னா கொடுங்க. அடுத்த ஒரு வாரம் எவன் ஷோவை பார்க்குறது? ஃபஸ்ட்டு போன வாரம் அப்படி தான் 2 பேரை சம்மந்தமே இல்லாமல் இந்த ரெட் கார்டு வாணி கொடுத்து அனுப்பிடலாம், ஏதோ ஒன்று பண்ணி டிஆர்பி ஏற்றுறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிங்க. இப்போ இந்த வாரம் அப்படி தான் கானா வினோத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. திரும்ப நான் அவங்க ஏன் ப்ளேம் பண்ணுறேன்னா, அவங்க நினச்சிருந்தா அமித்தை உள்ளே விட்டுருக்கலாம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் கனியை உள்ளே விட்டுருக்கலாம். ஏன் எஃப்ஜே கூட உள்ளே விட்டுருக்கலாம். இவங்க மேலே எனக்கு கருத்து முரண்கள் இருக்குது. பட் ஆனால் வினோத்துன்னு வரும்பொழுது கண்டிப்பாக இவங்க அந்த கேஷ் பாக்ஸை எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம சேதுபதியோட செல்ல பிள்ளையா ஒன்று இருக்குல்ல, அரோரான்னு சொல்லிட்டு, அது இப்போ லைவில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா கானா வினோத்துக்கிட்ட, அவரை நீங்கள் இந்த கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கூட அடுத்த வாரம் திரும்ப வரலாம், வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேஷ் பாக்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், இத்தனை நாள் நீங்கள் இருந்ததுக்கான அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுது. இந்த லேடி வந்ததுலேருந்து எந்த விதமான கண்டென்ட் கொடுக்காமல் உழைப்பும் போடாமல் இந்த மாதிரி மைண்ட் கேம் ஆடி ஒரு இன்னசென்ட்டை, அந்த மனுஷன் இன்னசென்ட்டுங்க, சீரியஸாக சொல்கிறேன். அந்த மனுஷன் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டாப்புல, நேருக்கு நேராக பேசுவாப்புல, ரா அண்ட் ரியல். அதனால தான் நிறைய இடத்துல நடிக்காமல் இருந்தார். எல்லா இடத்துலையும் ஓப்பனாக அவரோட அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவார். வெளியில் இவ்வளோ மக்கள் ஆதரவு அந்த மனுஷனுக்கு, இவ்வளோ மக்கள் ஆதரவு. அவர் தோத்தது நான் தோத்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன மாதிரி ஒரு மனுஷன் தோத்த மாதிரி இருக்கு, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. ஆனால் விஜய் டிவி
இதை எப்படி மேனிப்புலேட் பண்ணி எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா வச்சுக்க நண்பர்களே, ஒரு 1 வீக் முன்னாடியே ட்விட்டர்லாம் வந்து ரிவ்யூவருங்கிற பேரில் இருக்கிறவனுங்க செம்ம ட்விஸ்ட் இருக்குது, இது வின்னரில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது, கேஷ்பேக் வந்து முக்கியமான, அது எப்படா இன்றைக்கி கேஷ்பேக் எடுக்கிறோன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தெரியும். ரியா தியாகராஜன் நம்ம அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று வைக்கிறாங்க, டைட்டில் வின்னர் அரோரா சின்க்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த டைட்டில்லாம் வந்து அரோரா ஜெயிச்சதுன்னா அடுத்த சீசன்லேருந்து அந்த டைட்டில் காரி துப்பாத குறைய பார்ப்பாங்க, எவனுமே பார்க்க மாட்டானுங்க. அந்த 4 பிஆர் வச்சுருக்கு ஓட்டிடுறானுங்கல்ல, இவனுக்கு மட்டும் தான் பார்ப்பானுங்க. கடைசி வரைக்கும் திரும்ப எனக்கு ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, கடைசி வரைக்கும் இந்த கார்பரேட்டை நம்மளால் ஜெயிச்சுட்டு, ஒரு மக்களில் இருக்கிற ஒரு சாமானியனாக இருக்கிற ஒரு மனுஷன் கார்பரேட்டை ஜெயிக்கவே முடியல. பார்த்தீங்களா, தோத்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த இடத்துலையுமே அவங்களால நம்ம வீழ்த்த முடியல. எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணி யாரை அனுப்புனா வந்து டவுன் ஆவான், என்ன பண்ணால் டவுன் ஆவான். இந்த ஆள் டைட்டில் ஏங்க கானா வினோத்தையும் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எபிசோடில் விஜய் சேவி அவர்கள் வந்து பாராட்டி பார்த்துறீங்களா? அவர் கேப்டன்ஷிப் நல்லாவே பண்ணாலும் இந்த ஆள் வந்து கூப்பிட்டு வச்சு திட்டுவான் சம்மந்தம் இல்லாமல். வேற எவனாச்சும் தப்பு பண்ணாலும் இந்த ஆள் கூப்பிட்டு வச்சு திட்டுவான். இப்பயே எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா எதுக்குடா அடிக்கிறீங்க போட்டு கானா வினோத்தை? அந்த மனுஷன் அவர் என்ன, அவர் நல்லது பண்ணாலும் திட்டுறீங்க, அவர் தப்பாக நடந்துட்டாலும் திட்டுறீங்க, என்ன ஆனாலும் அந்த மனுஷனை போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. வன்மம் தான் எல்லாமே, இவனுங்களுக்கு வன்மம் பிடிச்சி அலையிறானுங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து டைட்டில் வின்னர் கடைசி வரைக்கும் நான் என்ன நினச்சேன், என்னதான் திட்டிட்டு கடைசியில் வந்து ஓட்டின் அடிப்படையில் வினோத்துக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பண்ணிட்டானுங்க, பிளான் பண்ணி பண்ணிட்டானுங்க. இந்த ஷோவில் மனுஷன் பார்ப்பானா, 7 நாளைக்கு எப்பறம் நீ ஷோ ரன் பண்ணுவீங்க வினோத்தை எவிக்ட் பண்ணிட்டு? எனக்கு புரியல. நான் திரும்ப திரும்ப அவங்க ப்ளேம் பண்ணுறேன்னா, இது ஒரு மைண்ட் கேம் மக்களே. இவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இவங்க பிளான் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இது எப்படி தெரியுமா, இப்போ பார்வதி கமுருதன் ரெட் கார்டு விஷயத்தில் மக்களை வெறுப்படைய செஞ்சு மக்களே ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி அதை ரெட் கார்டு கொடுக்க வச்சது வந்து மக்கள் வந்து கொண்டாடினாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு மேனிப்புலேட், ஒரு மைண்ட் கேம் ஒன்று ஆடுறானுங்க வினோத்துக்கிட்ட. வினோத்து மாதிரி ஒரு சாதாரண அதை புரிஞ்சிக்காத ஒரு ஆள்லாம் ரொம்ப இன்னசென்ட்டுங்க அந்த மனுஷன். வெறும் வீட்டோட வறுமையும் வீட்டோட கஷ்டத்தை மட்டுமே நினச்சி அந்த கேஷ்பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் ஜெயிக்க வேண்டிய மனுஷங்க. அவர் ஓட்டுக்கு ஒரு 25% கூட இல்லை. அடுத்தவங்க யாரை வச்சுனா யாருக்கு நான் டைட்டில் வின்னர் கொடுப்பீங்க? எனக்கு அதுதான் தெரியல. அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு டைட்டில் வின்னர் கொடுப்பீங்க? யார் டிசர்வ்டு? அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கேம் ஆடக்கூடிய ஆளையும் வெளியில் அனுப்பிட்டீங்க. பார்வதி அனுப்பிட்டீங்க, கமுருதன் அனுப்பிட்டீங்க, இப்போ வினோத் அனுப்பிவிட்டீங்க. இப்போ யாரை வச்சுடா கேம் ஆடுவீங்க? மக்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னால் இந்த நியூஸ் கேள்விப்பட்டு நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வீடியோ போகிறேன்னா அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன். நான் என்னால் இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ண முடியலங்க. எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு பேசுகிறதுக்கும் ஒன்றும் வரலை. நான் இப்படி பேசுகிறேன், நீங்கள் பார்த்துக்கல. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பாருங்கள், நான் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் வந்து எனக்கு உட்காந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஸ்டக்காகி போய் நிற்கிறோம். நம்ம எப்படி இந்த மனுஷன் கேஷ் பாக்ஸை எடுத்தார், என்ன பண்ணானுங்க? விஜய் டிவி வந்து எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டானுங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், விஜய் டிவி அவனுங்க நினைக்கிறதான் டெலிகாஸ்ட் பண்ணுவானுங்க. அவனுங்க நினைக்கல இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டானுங்க அப்படின்னா அதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு தேவையானதை டெலிகாஸ்ட் பண்ணி அதை எப்படி மக்கள் மனசை மாற்றி பாரு வினோத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், அவர் அதான் எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. யாருக்கு? அரோராவுக்கு டைட்டில் என்ன கொடுக்க போகிறானுங்க? அரோராவுக்கு பிக் பாஸ். இதுக்கப்புறம் நான் இதை வீடியோ போடுவேன்னா என்னங்கிறதே எனக்கு சந்தேகம்தான். ஏன் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் கூட உள்ள இல்லை. டாப் 3 வரக்கூடிய ஆள்லாம் யாருமே இல்லை வீட்டில். மிச்சர்களை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கடைசியில் விஜய் டிவி ஒன்று பிளான் பண்ணிச்சு, எத்தனை வேணால் என்ன வேணால் சொல்லிங்கடா, ஏன் விஜய் டிவி ப்ராடக்ட் எடுத்து வந்து நிப்பாட்டுறேன் பாரு, சேதுபதியோட செல்ல பிள்ளை எடுத்து வந்து நிப்பாட்டுறேன் பாரு, சேதுபதி ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எடுத்து வந்து நிப்பாட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவனுக்கு நினச்சதான் சாதிச்சுட்டானுங்க. மக்கள் தோத்துட்டாங்க மக்களே.